ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, காவேரி வந்து பாப்பா பார்க்குறதுக்காக வருவாங்க. ஏன்னா அவங்க 2 நாளாக ஸ்கூலுக்கு போகாதனால பாப்பா பார்க்குறதுக்கு வருவா. ஏன்டா ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டதுக்கு, எனக்கு இங்கே வேலை இருந்ததுனால நான் வரல அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்லுவாள். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னும்போது, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் கேட்குறதுக்கு நான் வந்தேன், அப்போ தான் நான் மிஸ் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்டு இருப்பா. இனி வந்து அந்த மாதிரிலாம் நீ வரக்கூடாது, யார்கிட்டயா சொல்லிட்டு தான் வரணும், இல்லை பெரியவங்க கூட தான் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்து உடனே காவேரி வந்து பாப்பாக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்க சொல்லி சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷயத்த வந்து விஜய் வந்து கேட்டுருவார். உடனே இவங்க காவேரி வந்து பேசுகிறத விட்டுட்டு விஜய் வந்துக்கிறத பார்த்துட்டு அப்படியே முறைப்பாங்க. உடனே விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியில் வரீங்களா, நான் உங்ககிட்ட பேசணும் சொன்னதுக்கப்புறம் வெளியில் போய் நிற்பாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லையா கொஞ்சம் கூட, சின்ன பிள்ளைகிட்ட போய் எப்படி பேசணுன்றது தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையான்றது பாப்பாக்கிட்ட பேசுகிற விஷயமா இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை, எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை சொல்லியிருப்பீங்களோ அந்த அர்த்தத்தில் தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு வரல, அதனால தான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அத்தனை பேர் வரலன்னா போய் பார்க்குறீங்களா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி எல்லார் வீட்லேயும் போய் நான் பார்க்குறதில்ல, இவள் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறா, நான் அவங்க வீட்டுக்கு வரேன், அதனால் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 2 நாளாக பார்க்க வரலன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்தேன் நான் சொல்லிட்டு காவேரி சொல்லும் போது, விஜய் வந்து இனி வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேண்டாம், தயவுசெய்து இனி பாப்பா பார்க்குறேன்ட்டு வர வேண்டாம், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே வந்து வீட்டில் தான் சாரதாவை தான் காமிப்பாங்க. காலையில் நான் திட்டினதுக்கு அவள் வீட்டை விட்டு போயிட்டாடி, எங்கே போயிட்டான்னு தெரியல, 5 வருஷமாக அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் இருந்தவளை, உடம்பு முடியாதவளை நான் தான் கஷ்டப்படுத்தின்னு இருக்கிறேன், நீங்களாவது வந்து பொறுமையாக பேச சொல்லி சொன்னீங்க, நான் தான் வந்து கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவளை திட்டிட்டேன், அதனால தான் அவள் வீட்டுக்கு வரவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டா போல், நான் எங்கன்னு போய் அவளை தேடுவேன் தெரியாத ஊரில் அப்படின்னு சொல்லும்போது, உடனே நர்மதா வந்து சாரதா கிட்ட கேட்பாங்க, வீடு விட்டால் ஸ்கூலுக்கு தவிர்த்து வேறு எங்கே போவான்னு கேட்டதுக்கு, அம்மு வீட்டுக்கு தான் போவா, அப்போ அம்மா வீட்டில் கால் பண்ணி நம்ம விஜய்கிட்ட கேட்கலாமேன்னு சொன்னதுக்கு, காலையில் தான் அவளை திட்டினேன், அவரும் அவளை திட்டினாங்கன்னு சொல்லும் போது, இப்போ எப்படி அவள் அங்கே போயிருப்பா, அங்கே போயிருக்க மாட்டா, எனக்கு தெரியும், நான் திட்டினதுனால தான் அவள் எங்கேயோ போயிட்டா, அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியல, என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக சாரதா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே யமுனா வந்து கால் பண்ணுவாங்க நிவின்க்கு, இந்த மாதிரி இங்கே எங்கேயும் இல்லை, அவன் மாதிரி 5 மணிக்கே கிளம்பி போயிட்டேன்னு செக்யூரிட்டி சொல்லிட்டாங்க, நான் வந்து விஜய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தாம்மா அவர் போயிருக்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, அங்கே திட்டினதுக்கப்புறம் அவர் ஏண்டி அங்கே போயிருக்க போகிறா, எதுக்கும் போயிருப்பாளா என்னவோ, பார்த்துட்டு வருவார் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிவின் வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணுவார், எங்கே இருக்கிறீங்க விஜய் அப்படின்னு கேட்டதுக்கு, வீட்டில் தான் இருக்கிறேன்னு, நான் வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கிறேன், ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியில் வரீங்களான்னு கேட்பார். எதுக்கு என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஃபோனில் ஏதோ அப்படின்னு சொல்லி, இல்லை ஒரு நிமிஷம் அர்ஜென்ட்டு, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்கன்னு சொல்லும் போது, என்ன விஷயம்னு, இல்லை காவேரி வந்து வீட்டுக்கு வரவே இல்லை, எங்கேயோ கோச்சிக்கு போயிட்டா போல், கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ன்றது வருது, அதனால தான் நான் வந்தேன், நான் தேடுறதுக்காக வந்தேன் நான், ஓ இது தெரியாததான், நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நானும் அவளை திட்டேன், அவள் பாப்பா கிட்ட வந்து அப்படி பேசுறதுனால நானும் திட்டி அமுச்சு விட்டேன், இல்லை இப்போ தான் நான் வந்துட்டு போனாலே அப்படின்னு, இங்கே வந்து போனாலா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நானும் நீங்களும் போய் தேடலான்னு சொல்லிட்டு, இங்கே அங்கே 4-5 கடை தெருவு, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, என்னென்னவோ இடத்துலலாம் போய் தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் தான் வந்து நிவின்கிட்ட சொல்கிறாரு, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்றது தெரியாது, காவேரி வந்து நான் தான் பிரச்சனை, இதில் எல்லாத்துக்குமே பாப்பா கிட்ட சொல்லி நான் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்டே போய் அப்படி கேட்குறா. அவள் மனசு பிஞ்சு மனசு, அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தா இந்த வார்த்தையை அவள் சொல்லியிருப்பா, ஆனால் இது நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நான் வேறு திட்டிட்டேன், எங்கே போயிருக்கிறான்னு தெரியல எனக்கு அப்படின்னு இவர் விஜய் வந்து பேசிக்கிட்டே வரும்போது எல்லோரும் தேடிக்கிட்டே வருவாங்க. உடனே யமுனா தான் கால் பண்ணுவாங்க, என்னாச்சு பிரதர்ன்னு, இந்த மாதிரி யமுனா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சரி கால் அட்டன் பண்ணி பேசுங்க, இல்லை பிரதர் ஒன்றும் காவேரி கிடைக்கல, நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஆப்போசிட்டில் ரோட்டில் நடந்து வருவாங்க காவேரி, விஜய்க்கு வந்து காரை நிறுத்திடுவார், என்னாச்சு பிரதர் காரை நிறுத்திட்டிங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி மெல்லமாக கூலாக நடந்துட்டு வருவாங்க. நிவின் வந்து நான் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு நம்ம 2 பேரும்
இங்கே அங்கேயும் தேடிட்டு இருக்கிறோம். வீட்லேயே அங்கே ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பாருங்கள் கூலாக நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நிவின் வந்து சொல்லுவார், வாங்க விஜய் போய் பேசலாம் அவகிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வரல, நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் ஈவினிங் சொல்லி விட்டுருந்தேன். அதனால் நான் வந்தேன்னா இன்னும் அவங்க என்னை பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் அவங்கள பேசி சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நேராக இவர் காரை விட்டு இறங்கி போவாங்க. போயிட்டு காவேரிக்கிட்ட, என்ன நிவின் நீங்கள் இங்கே அப்படின்னா, என்ன காவேரி, நான் தான் உன்னை கேட்கணும், உன்னை காணன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கிறோம், ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்ன பிரச்சனை காவேரி உனக்கு? காலையில் அத்தை ஏதோ கோவத்தில் திட்டினாங்க, அதுக்காக வீட்டுக்கு கூட வராது இப்படி தான் இருப்பியா சுற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைங்க நான் இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு இந்த மாதிரி விஜய் வீட்டுக்கு போனேன், அவள் கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு வந்தேன், நான் சுவிட்ச் ஆஃப் ஆனது எனக்கு தெரியாது, ஒருவேளை சார்ஜ் இல்லாதருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு கூலாகவே பதில் சொல்லுவாங்க. சரி வாங்க முதல்ல கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிப்பாங்க. ஆட்டோ பிடிச்சி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு தான் போவாங்க. போகும்போது சாரதா தான் வந்து காவேரியை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஏண்டி நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், அதுக்காக நீ வீட்டு விட்டு போயிடுவியா நீ அப்படின்னு சொன்னதுக்கு, நான் வீட்டு விட்டுலாம் ஒன்றும் போகலம்மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், விஜய் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. நர்மதா வந்து, நான் தான் அப்பயே சொன்னேன் இல்லைம்மா, இங்கே விட்டானா அங்கே தானே போவான்னு சொன்னேன், நீ தான் போக மாட்டேன்னு சொன்ன பாரு, அங்கே விஜய் வீட்டுக்கு தான் போய் வந்திருக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நர்மதாவும் சொல்லுவாங்க. சரி ஏன்டி ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன், இல்லை அங்கேருந்தான் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது தானேன்னு, நான் அங்கே பேசுனதில் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டில் அவர் என்னை திட்டி விட்டார், அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நான் கம்முன்னு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டேன் நான், அதனால் அங்கேருந்து கோவிலில் டைம் போனதே தெரியல, பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நட சாத்தினதுக்கப்புறம் தான் நான் கிளம்பே வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்டி இப்படி தேவையில்லாத வேலை செய்கிற, நான் உன் இஷ்டப்படியே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செஞ்சுட்டு போடி, நான் எதுவும் உன் விஷயத்தில் நான் தலையிடல, தயவுசெய்து இந்த மாதிரி வீட்டை விட்டெல்லாம் போகாத, மறுபடியும் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சி அழுவாங்க. அதெல்லாம் எங்கேயும் எதுவும் இல்லைம்மா, நான் எங்கேயும் போகலம்மா, நான் எங்கே உங்களை விட்டுட்டு நான் எங்கேம்மா போவேன், நான் ஏமா தேவையில்லாதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கிற, சரி வாமா எனக்கு பசிக்குது, என்ன செஞ்சுருக்கியா என்ன, சரி வாடி உள்ளே வாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு சாப்பிட்றதுக்கு போவாங்க. உடனே கங்கா தான் வந்து காவேரி கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். ஏண்டி காவேரி ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா, நாங்கள்லாம் பயந்துட்டோம் தெரியுமா நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா ஃபோன் வந்து அப்பப்போ வந்து சார்ஜ் நிற்காது, சுவிட்ச் ஆஃபில் போயிடும், அதை நான் கவனிக்கவே இல்லை இருக்கிற டென்ஷனில், அம்மு வர ஸ்கூலுக்கு வரலையா, நேராக அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனேன், அந்த இடத்துல வந்து அவர் இனி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அந்த டென்ஷனில் தான் நான் அங்கே போனேன், சரி விடு அதெல்லாம் விடு, சரி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் தான் வந்து நிவினுக்கு கால் பண்ணுவார், என்ன நிவின் வீட்டுக்கு போயிட்டீங்களா, நான் வந்துட்டேன் ப்ரோ, என்ன அத்தை என்ன சொன்னாங்க, இல்லை அவங்க அழுதாங்க, ஒன்றும் சொல்லலை, ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லையா, அதனால தான் சுவிட்ச் ஆஃபில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு சரி இப்போ எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சிங்களான்னு கேட்டதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிரதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரிங்க நிவின் நான் வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் வந்து விஜய்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்னாச்சுப்பா எங்கேப்பா போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைடாமா வெளியில் போயிட்டு வந்தேன், இல்லை நீங்கள் கதை சொல்லுவீங்க, நான் தூங்கலான்னு பார்த்தா அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவாள். கதை தானடா நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜய் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும், இப்போ நம்ம என்ன சொன்னாலும் காவேரி புரிஞ்சுக்கிற சூழ்நிலையில் இல்லை, அவங்க வீட்லேயும் நம்மளால் அவங்களுக்கும் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பார். நம்ம இந்த இடத்துல இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை, பாப்பாவும் அங்கே தேடி போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு அவள் மனசு பாதிச்சிருக்குன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, நம்ம இந்த ஊரை விட்டு போகிறது தான் நல்லது, வேறு ஸ்கூலில் பார்த்து சேர்த்துட்டு நம்ம தனியாக இருந்துடலாம், அவளுக்கு ஞாபகம் வந்தாலும் வரலனாலும் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தாவே அது போதும் அப்படின்ற மாதிரி நான் கடைசி வரலையும் காவேரி இல்லாததை நினச்சிக்கிட்டு நான் அப்படியே போயிடுறேன், என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் முடிவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இதை பற்றி நம்ம தாத்தா கிட்ட பேசிடணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பார். அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி சோமுக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.